ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் அதிகாலை நேரத்தில் காஃபி குடிச்சிட்டு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி துணிகள் துவைத்து உலர்த்தி கொண்டுட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்து இந்த மனைவி சொன்னாங்களாம் கணவர்கிட்ட, அந்த அம்மாவுக்கு சரியாக துணி துவைக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், பாருங்களேன் துணியெல்லாம் அழுக்காவே இருக்குது அப்படின்னு. அதை பார்த்த கணவர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதி காத்துட்டார். மறுநாளும் அதே மாதிரி 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பெண்மணி அன்னைக்கான துணிகளை உலர்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க காஃபி குடிக்கிற நேரமும் அவங்க துணி துவைக்கிற நேரமும் மேட்ச் ஆகிறதுனால இந்த இன்சிடெண்ட் கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் நடக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க, இவங்க சரியாகவே துவைக்க மாட்டேன்றாங்கன்னு தன் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கணவரோ எந்த பதிலுமே சொல்லலை. 4வது நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவங்க காய போட்ட துணிகள்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே மனைவி சொல்லியிருக்காங்க, ஆஹா, இந்த அம்மா துணி துவைக்க கற்றுக்கிட்டாங்களா இல்லை சோப்பை மாற்றிட்டாங்களா, இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கே அப்படின்னு. அதுக்கு கணவர் சொன்னாராம், நேற்று நைட்டு நம்ம ஜன்னலை நான் தொடச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இப்படி தான் நம்மள பல பேர் நம்மக்கிட்ட இருக்க குறைகள் தெரியாமல் மற்றவங்க தான் தப்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி தப்பாக எடை போடுறோம். என்றைக்குமே ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சரி பண்ணிப்போம், அடுத்து மற்றவங்கள பற்றி யோசிப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.